முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் அதி கனமழைக்கான வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. கேரளாவில் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க கோரும் வழக்கு. தேர்தல் ஆணையம் விரைந்து பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் 14 லட்சம் வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் திட்டம். படிவங்களை பூர்த்தி செய்து பெற முடியாத நிலை இருப்பதாக விளக்கம். ரயில்களில் ஹலால் இறைச்சி மட்டும் வழங்கப்படுவதை எதிர்த்து வழக்கு. விளக்கம் கேட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். வணக்கம். வணக்கம். இலங்கை அருகே இன்று வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் வரும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடைவிடாமல் பெய்து வரும் மழையால் குற்றாலம், மணிமுத்தாறு, திருப்பரப்பு உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் ஆறுகளிலும் தண்ணீர் கரை புரண்டோடுகிறது. தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல், அதை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை, இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடமேற்காக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என எச்சரித்துள்ள சென்னை வானிலை மையம், அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று அதே திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று கூறியுள்ளது. இதன் காரணமாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்றும் நாளை டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை மறுநாள் சனிக்கிழமை திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் அதிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரியில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். கேரளாவில் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க கோரும் மனுக்களுக்கு பதில் தாக்கல் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநில அரசுகள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. கேரளாவில் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் உள்ளிட்ட சில மனுதாரர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி திரு சூரியகுமார் மற்றும் நீதிபதி திரு ஜாய் மால்யா பக்னே அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அவர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் ஒரு பூத் லெவல் அதிகாரி ஒருவரின் குடியுரிமையை முடிவு செய்ய முடியாது என்றும் இந்த அதிகாரம் மத்திய அரசிடம் மட்டுமே உள்ளது என்றும் வாதிட்டார். சிறப்பு தீவிர திருத்த பணியில் 22 நாட்களில் இதுவரை 50% படிவங்கள் மட்டுமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு உள்ளதாகவும் இன்னும் 8 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் மற்ற வாக்காளர்களின் நிலை என்னவாகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவேதி, கேரளாவில் சிறப்பு தீவிர திருத்த பணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் 90%க்கும் அதிகமான படிவங்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து கேரளாவில் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க கோரும் மனுக்கள் தொடர்பாக விரைந்து பதிலளிக்குமாறு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் கேரள தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
இந்த வழக்கின் அடுத்த விசாரணை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு டிசம்பர் 4ஆம் தேதியும், மேற்கு வங்கம் தாக்கல் செய்த மனுக்கள் டிசம்பர் 9ஆம் தேதியும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலத்தில் 14 லட்சம் வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களை புதிய வாக்காளர்களாக சேர்ப்பது, ஏற்கனவே உள்ள பிழைகளை திருத்துவது மற்றும் தகுதியற்ற பெயர்களை நீக்குவது போன்ற பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்காக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து அவர்களிடம் இருந்து உரிய படிவங்களை விநியோகித்தும் அதனை பூர்த்தி செய்து திரும்ப பெறும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு அம்மாநில கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அவசரமாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு பதிலாக சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு அவை வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சரிபார்ப்பு நடவடிக்கையின் போது சுமார் 14 லட்சம் வாக்காளர்களின் படிவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது வாக்குச்சாவடி அலுவலர்கள் கள ஆய்விற்கு சென்றபோது சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் அந்த முகவரியில் இருந்து நிரந்தரமாக இடம் மாறியது, மரணம் அடைந்தது, ஒரே பெயர் பல இடங்களில் இடம்பெற்றது அல்லது நீண்ட நாட்களாக குறிப்பிட்ட முகவரியில் இருந்து வெளியூர் சென்றது போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணைய வட்டாரங்கள், இதனால் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வரும் 4ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்பாக தகுதியற்றவர்களின் பெயர்களை நீக்கி தரவுகளை சுத்திகரிக்கும் பணியே SIR என அழைக்கப்படுவதாக ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது பீகாரில் முதலில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு பின்னர் உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகு 47 லட்சமாக அது குறைக்கப்பட்டது. பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பவர்களை திட்டமிட்டு அகற்றவே SIR என எதிர்க்கட்சிகள் மீண்டும் குரல் எழுப்பி வரும் நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் 14 லட்சம் வாக்காளர்களை நீக்கப் போவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது புதிய புயலை கிளப்பியுள்ளது. ரயில்களில் பதப்படுத்தப்பட்ட ஹலால் இறைச்சி மட்டும் வழங்கப்படுவது தொடர்பாக ரயில்வே துறைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் ஹிந்து மற்றும் சீக்கிய பயணிகளுக்கு அவர்களின் மத நம்பிக்கைகளுடன் பொருந்தக்கூடிய உணவுகள் கிடைப்பது இல்லை என்றும், இது தங்களின் உணவை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் மத உரிமைகளையும் பாதிக்கிறது என்று கூறி மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுனில் அகிர்வார் என்பவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தார். இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சமத்துவம், கண்ணியமான வாழ்க்கை, மத சுதந்திரம் ஆகியவற்றை மீறுவதாக உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேலும் ரயில்வே துறையில் பின்பற்றப்படும் நடைமுறையால் பாரம்பரியமாக இறைச்சி வர்த்தகத்தில் பணிபுரியும் இந்து பட்டியலினத்தை சேர்ந்த மக்களை விலக்கி வைப்பதாகவும், அதனால் அவர்களின் வாழ்வாதார உரிமைகள் மற்றும் சம வாய்ப்புகளுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணைய நீதிபதி திரு பிரியங்க் கனுங்கோ தலைமையிலான அமர்வு, இது மனித உரிமைகளை மீறுவதற்கு சமம் என்றும், அசைவ உணவு கேட்கும் பயணிகளுக்கு ஹலால் இறைச்சி மட்டும் வழங்குவது நியாயமற்ற பாகுபாட்டை உருவாக்குகிறது என்றும் கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் கேட்டு ரயில்வே துறைக்கு நோட்டீஸ் அனுப்பவும் மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2 வாரங்களுக்குள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ரயில்வே வாரிய தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் சார்பில் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. நாடு முழுவதும் 2 கோடி ஆதார் எண்கள் நீக்கப்பட்டுள்ளதாக ஆதாருக்கான ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஆதார் என்பது ஒவ்வொரு தனிநபரின் தனித்துவமான அடையாளத்தை நிறுவும் நோக்கத்துக்காக வழங்கப்பட்ட அடையாள எண் ஆகும். இந்தியாவில் பல்வேறு பொது சேவைகளுக்கு முக்கிய ஆவணமாக ஆதார் கருதப்படுகிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு மட்டும் ஆதார் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அடையாள ஆவணமாக மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடன் வழங்கும் செயலிகளில் அடுத்தவரின் ஆதார் மற்றும் பான் கார்டு எண்களை பயன்படுத்தி மோசடிகள் அரங்கேறுவதும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அடையாள மோசடியை தடுக்கவும், நலத்திட்ட உதவிகளுக்கு தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும், துல்லியமான தகவல்களை நிர்வகிக்கவும் இந்தியா முழுவதும் உயிரிழந்தவர்களின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டுள்ளதாக ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது.
இவ்வாறு தற்போது 2 கோடி ஆதார் எண்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவை வேறு யாருக்கும் மீண்டும் ஒதுக்கப்படாது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடும்ப உறுப்பினரின் மரணம் தொடர்பாக தகவல் அளிக்க மை ஆதார் இணையதளத்தில் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவை தற்போது 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமலில் உள்ளன. மற்ற மாநிலங்களுக்கும் விரைவில் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் உடனடி முன்பதிவு பாஸ் இல்லாமல் சபரிமலை வரும் பக்தர்கள் நிலக்கல்லில் இருந்து பம்பை செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜைகளுக்காக கடந்த 16ஆம் தேதி மாலை நடை திறந்தது முதல் பக்தர்கள் கட்டுக்கடங்காமல் குவிந்து வருகின்றனர். கடந்த 4 நாட்களில் தலா 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்துள்ளனர். நெரிசல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக உடனடி முன்பதிவு எண்ணிக்கையை 20,000 இருந்து 5,000 குறைக்க கேரள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. தினமும் சராசரியாக 90,000க்கும் மேற்பட்டோர் தரிசனத்திற்கு வருகின்றனர். கடந்த 23ஆம் தேதி மிக அதிகமாக 1,17,000 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மறுநாளும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்த மண்டல காலத்தில் நேற்று காலை வரை தரிசனம் செய்த பக்தர்கள் எண்ணிக்கை 9 லட்சத்தை தாண்டியுள்ளது. இந்நிலையில் பக்தர்களை கட்டுப்படுத்துவதற்காக தேவசம் போர்டு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக தேவசம் போர்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சபரிமலை தரிசனத்திற்கு ஆன்லைன் அல்லது உடனடி முன்பதிவு கட்டாயமாகும். இவை இரண்டும் இல்லாத பக்தர்கள் நிலக்கல்லில் இருந்து பம்பை செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவித்துள்ளது. உடனடி முன்பதிவு முடிந்துவிட்டால் மீண்டும் அடுத்த நாள் மட்டுமே தரிசனத்திற்கு செல்ல முடியும். மறுநாள் தரிசனத்திற்கு செல்லும் வரை பக்தர்கள் தங்குவதற்கும் உணவு உள்பட வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் தொடரும் கடல் அரிப்பால் பனைமரங்கள் சரிந்து கீழே விழுந்துள்ளன. திருச்செந்தூரில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குலசேகரப்பட்டினம் கடற்கரை கடல் அரிப்பினால் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. இந்த கடற்கரையில் கடந்த 2 மாதங்களாக ஏற்பட்ட கடல் அரிப்பினால் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சரிந்து கீழே விழுந்துள்ளன. எனவே பனை மரங்களை பாதுகாக்க தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடல் அரிப்பு இங்கே அதிகமாக இருக்கிறது. அதனால் அதிகாரிகள் நேரடியாக பார்த்து குலசேகரப்பட்டினத்திற்கு வேண்டியவைகளை செய்யுமாறு வேரோடு சாய்ந்து கீழே சாய்ந்து கிடைக்கிறது. எனவே அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த குலசேகரப்பட்டினத்திற்கு நன்மை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குலசேகரப்பட்டினத்தில் கடல் அரிப்பால் அழிந்து வரும் பனைமரங்களை பாதுகாப்பதற்கு துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் உயரிய விருதான வெள்ளி யானை விருது தமிழகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரத சாரண சாரணியர் இயக்கமான ஸ்கவுட்ஸ் வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்களிப்போருக்கு வெள்ளி யானை விருது வழங்கப்படுகிறது. தமிழக அரசு கடந்த ஜனவரி 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழாவை 39 கோடி ரூபாய் செலவில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சிறப்பாக நடத்தியது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று நடைபெற்ற பாரத சாரண சாரணியர் விழாவில் அந்த மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் தமிழக சாரண சாரணியர் இயக்க தலைவரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான திரு மகேஷ் பொய்யாமொழிக்கு வழங்கி கௌரவித்தார். விருதுடன் சென்னை திரும்பிய அமைச்சருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விருதினை முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்பதாக திரு மகேஷ் பொய்யாமொழி கூறினார். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுடைய உயரிய விருதான வெள்ளி யானை என்கின்ற அந்த விருதினை நம்முடைய தமிழ்நாட்டின் சார்பாக அந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இயக்கத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு அந்த விருதினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விருது என்பதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். ஜம்போரி விழா மூலம் தமிழகத்திற்கு பெருமை கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விருது தந்துள்ள உற்சாகத்துடன் மாணவ மாணவியரின் நலனுக்காக மேலும் சிறப்பாக உழைக்க ஊக்கம் பெறுகிறேன் என்றும் திரு மகேஷ் நெகிழ்ச்சியுடன் கூறினார். தொடர் மழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள வெம்பக்கோட்டை அணை முழுவதுமாக நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் 23 அடி உயரம் கொண்ட வெம்பக்கோட்டை அணை தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. வெம்பக்கோட்டை அணை நிரம்பியதன் மூலம் சூரார்பட்டி, கோட்டைப்பட்டி, கரிசல்குளம், சல்வார்பட்டி உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த 3300 ஹெக்டேர் பரப்பளவிலான விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் மதகுகள் பழுதாகி தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதால் மதகுகளை சீரமைத்து தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2030ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவில் நடத்த காமன்வெல்த் கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. உலக அளவில் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிக்கு அடுத்தபடியாக காமன்வெல்த் போட்டி கருதப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகளில் 70க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 2030ஆம் ஆண்டு நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்த இந்தியா திட்டமிட்டு அதற்காக விண்ணப்பித்திருந்தது. இந்நிலையில் 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவில் நடத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை கொண்டாடும் வகையில் டெல்லி மேஜர் தயான்சந்த் மைதானத்தில் மத்திய விளையாட்டு அமைச்சகம் சார்பில் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த 2010ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 38 தங்கம் உட்பட 101 பதக்கங்களை வென்று அசத்தியது. இந்நிலையில் 20 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகளை நடத்த அனுமதி கிடைத்துள்ளதால் இந்திய அணி அதிக பதக்கங்களை வெல்லும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு தீவிரமாக செய்து வருகிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் படுதோல்வி அடைந்த இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு சரிந்துள்ளது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடந்த 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்த 549 ரன் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி வெறும் 140 ரன்களுக்கு சுருண்டு படு மோசமான தோல்வியை சந்தித்தது. இதன் மூலம் 408 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இந்த தோல்வி காரணமாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இந்திய அணி எதிர்வரும் 9 டெஸ்ட் போட்டிகளில் 7 வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மட்டும் 5 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளதால் கடும் சவால் காத்திருக்கிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கேரளாவில் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஒத்திவைக்க கோரும் மனுக்களுக்கு பதில் தாக்கல் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 14 லட்சம் வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.